அனைவருக்கும் வணக்கம். காலநிலை மாற்றத்தால் கடலின் நீர் மட்டம் ஆண்டுதோறும் உயர்ந்து கொண்டே வருகிறது. கடல் நீர் மட்ட உயர்வால் உலகில் உள்ள பல தீவு நாடுகள் கடலில் மூழ்கும் நிலை உருவாகியுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அப்படி இன்னும் சில ஆண்டுகளில் முழுவதுமாக கடலில் மூழ்கக்கூடிய ஒரு தீவு நாட்டை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். காலநிலை மாற்றத்தால் இன்னும் 30 ஆண்டுகளில் ஒரு நாடு கடலுக்குள் மூழ்கிவிடும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. பசிபிக் பெருங்கடலின் நீல அலைகளுக்குள் எல்லா திசையும் கடலால் சூழப்பட்டு துவாலு என்ற ஒரு சிறிய தீவு நாடு உள்ளது. இந்த நாட்டில் வெறும் 10,643 பேர்தான் வசிக்கிறார்கள். இந்த நாடு உலகின் 4வது சிறிய நாடாக உள்ளது. துவாலு நாடு வாட்டிக்கன் நகரத்திற்கு அடுத்தபடியாக உலகின் 2வது குறைந்த மக்கள் தொகையுள்ள நாடாக உள்ளது. பசிபிக் பெருங்கடலில் உள்ள சிறிய தீவு நாடான துவாலு நாடு உலகிலேயே முதல் திட்டமிட்டு இடம்பெயர்வுக்கு தயாராக உள்ள நாடு ஆகும். துவாலு நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் வேறு ஒரு நாட்டிற்கு செல்ல உள்ளனர். கடல் மட்டம் உயர்வதால் அடுத்த 25 ஆண்டுகளில் துவாலுவின் பெரும்பாலான நிலப்பகுதி நீரில் மூழ்கக்கூடும் என்று பல ஆய்வுகள் தெரிவித்த நிலையில் அந்த தீவில் வாழும் மக்கள் உயிர் வாழ்வதற்காக இடம்பெயர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. துவாலு என்பது மொத்தம் 25.14 சதுர கிலோமீட்டர் மட்டுமே பரப்பளவு கொண்ட ஒரு சிறிய நாடாகும். இது 9 தாழ்வான தீவுகள், பவள தீவுகள் சேர்ந்து உருவான தீவு நாடாகும். கடல் மட்டத்தில் இருந்து இந்த நாட்டின் சராசரி உயரம் வெறும் 4.6 மீட்டர் தான். அதனால்தான் கடல் மட்டம் உயர்ந்தால் பாதிக்கப்படும் நாடுகளில் இதுவும் ஒன்றாக உள்ளது. இன்னும் 30 ஆண்டுகளில் இந்த நாடு முழுவதும் கடலுக்குள் மூழ்கிவிடும் என ஆராய்ச்சியாளர்கள் கணித்துள்ளனர். அடுத்த 100 ஆண்டுகளில் கடல் மட்டம் 20 முதல் 40 சென்டிமீட்டர் கூடினாலே இந்த தீவுகளில் மனிதர்கள் வாழ முடியாத நிலை வரும் என்று அந்த நாட்டினுடைய அரசாங்கமே கூறியுள்ளது. அந்த நாட்டின் கடற்கரையில் கட்டப்பட்டுள்ள கரை இடிந்து போவது, கடல் நீர் கரையை உடைத்து உள்ளே வருதல் ஆகியவற்றின் காரணமாக அந்த நாட்டில் உள்ள 2 தீவுகள் ஏற்கனவே மூழ்கும் நிலையில் உள்ளன. 2015ஆம் ஆண்டு வந்த பாம் புயலால் அந்த நாட்டில் உள்ள 45% மக்கள் தங்கள் வீட்டை விட்டு இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை வந்தது. மேலும் அங்கு இருந்த 90% பயிர்கள் அழிந்துவிட்டன. பெரிய அலைகள் வரும்போது அந்த நாட்டினுடைய விமான நிலையம் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கிவிடுகிறது. மேலும் அந்த நாட்டில் உள்ள சாலைகளும் சேதமடைகின்றன. அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் பெரும்பாலும் மீன்பிடித்தல், வெளிநாடுகளிடமிருந்து கிடைக்கும் உதவித்தொகை, வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் அனுப்பும் பணம் ஆகியவற்றை நம்பியே இயங்குகிறது. இந்த நாடு உலகில் மிகவும் குறைவான சுற்றுலா பயணிகள் வருகை புரியும் நாடுகளில் ஒன்றாகும். 2019ஆம் ஆண்டில் அதிகபட்சமாக 3600 சுற்றுலா பயணிகள் மட்டுமே இங்கு வந்துள்ளனர். அந்த நாட்டின் பெரும்பாலான மக்கள் வசிக்கும் இப்பனாக்புட்டி தீவின் அலைமானியின் கணக்குப்படி அங்கு கடல் மட்டம் ஆண்டுக்கு 3.9 மில்லிமீட்டர் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. இது உலகத்தில் கடல் மட்ட உயர்வு சராசரியை விட 2 மடங்கு அதிகம். IPCC அறிக்கையில் கடந்த 100 ஆண்டுகளில் உலகளவில் கடல் மட்டம் 0.2 மீட்டர் உயர்ந்துள்ளது என்று கூறப்படுகிறது. ஆனால் துவாலு போன்ற சிறிய தீவு நாடுகளுக்கு இந்த மாற்றம் பெரிய பேரழிவை உண்டாக்கும் அளவுக்கு ஆபத்தானது. துவாலு நாட்டில் வாழும் மக்கள் பாலினேசிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். அங்கு உள்ள பெண்களின் சராசரி ஆயுட்காலம் 70.2 ஆண்டுகள், ஆண்களின் சராசரி ஆயுட்காலம் 65.6 ஆண்டுகள். அதனால் இந்த நெருக்கடியை எதிர்கொள்ள 2023ஆம் ஆண்டு துவாலு மற்றும் ஆஸ்திரேலியா இடையே பலேபிலி ஒன்றிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஆண்டுக்கு 280 துவாலு நாட்டு மக்களுக்கு ஆஸ்திரேலியாவில் நிரந்தர குடி உரிமை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு சுகாதாரம், கல்வி, வீடு வசதி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முழு உரிமையும் ஆஸ்திரேலியா நாட்டில் கிடைக்கும் என கூறப்பட்டது.
இதன் முதல் கட்ட விண்ணப்பங்கள் ஜூன் 16 முதல் ஜூலை 18 வரை பெறப்பட்டன. அதன்படி துவாலு நாட்டு மக்களில் முதல் 280 இடம் பெயர்பவர்கள் ஜூலை 25 அன்று குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆஸ்திரேலியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வோங் இது குறித்து கூறுகையில், இந்த இடம்பெயர்வு திட்டம் காலநிலை பாதிப்புகள் மோசமடையும் போது துவாலு மக்கள் சரியான முறையில் குடியேற உதவும் என்று கூறியிருக்கிறார். மேலும் கடல் மட்ட உயர்வால் பாதிக்கப்படும் நாடுகளின் உரிமைகளை பாதுகாக்க புதிய சர்வதேச ஒப்பந்தம் தேவை என்று உலகளாவிய நடவடிக்கைக்கு துவாலு பிரதமர் வலியுறுத்தியுள்ளார்.